ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு சண்டே விலாக். ஆக்சுவலி சண்டே விலாகுன்றதோட எல்லாமே சமையலும் பண்ணுறது தான் நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தீபாவளி லீவ்லாம் போயிட்டு தீபாவளிக்கு நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி சண்டே, இப்போ ஷஷ்டி போயிட்டுருக்கு. அதனால் குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆஃப்டர் அ லாங் டைம் தீபாவளி வெக்கேஷன் லீவ்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. அம்மா வீடு, பாட்டி வீடு, மாமி. இன்றைக்கி என்னென்னா, நாளைக்கு சூரசம்ஹாரம். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி முருகர் வந்து பார்வதி தேவி கிட்டே இருந்து வேல் வாங்கிட்டு வருவார். நாளைக்கு சூரனை சம்ஹாரம் பண்ண. ஸோ அதுதான் இந்த நாளில் 4வது நாள். நாளைக்கு சூரசம்ஹாரம். அதுக்கு அடுத்த நாள் வந்து முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து நான் பார்த்துருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து இதை ஒரு கோவிலில் வந்து பெரிய நிகழ்ச்சியாக நடத்துனாங்க. எப்படி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப க்ரௌடோட ரொம்ப ஃபேமஸோ, அந்த மாதிரி நாகப்பட்டினம் பக்கத்தில் சிக்கல்ன்ற ஊரில் அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. என்னென்னா, முருகர் வந்து வேல் வாங்கிட்டு அவரோட இடத்துக்கு சன்னதிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட முகம் எல்லாம் வந்து வேர்வை துளிகள் வந்துச்சு. அப்படியே அந்த கோவிலில் அந்த முருகருக்கு பூஜை பண்ணுற துடைக்க வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் சமையலுக்கு சொல்லிடுறேன். ஒரு காஃபி ஒன்று சூடாக குடிச்சிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. கேரட்டை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இன்றைக்கி வந்து நேஷ்னல் பொரியல், கருவேப்பிலை தொகையல் சாதம், கூட வந்து கேர்டு போட்ட கேர்ட் ரைஸு, சிப்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணேன்னா எனக்கு நாளைக்கு தான் நான் சமைப்பேன் போல். அதனால் நான் சாப்பரில் போடலான்ட்டு நான் சாப்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த சாப்பரை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இது தப்பாக வருது, இது ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து எனக்கு பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா இதை எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் மம்மி வீட்டிலலாம் எல்லாம் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பொடியாக ஷாப் பண்ணி கொடுக்கும். உனக்கு ஏற்ற மாதிரி தின் ஸ்லைஸ் பண்ண முடியாது, பட் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி கொடுக்கறதுக்கு, இந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டு வதங்கிறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து எப்படின்னா, ஜஸ்ட் அந்த கப்பு வந்து உள்ள பிளேடு வச்சுட்டு அந்த கப்பில் பிளேட் நல்லா ஃபிட்டான பிறகு நீங்கள் வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 8 பீஸாக கட் பண்ணி போடணும். கேரட்டை நான் அந்த மாதிரி கொஞ்சம், ஏன்னா எனக்கு ரொம்ப பொடியாக வேணும் அப்படின்றதுனால ஒரு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அதை லிஃப்ட் பண்ணி அப்படி ஒரு அந்த ஒயிட் கலரில் ஹேண்டில் அதை நீங்கள் ஒரு 5 வாட்டி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா பொடியாகிடும். உங்களுக்கு கொஞ்சம் பொடியாக தான் வேணும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும், கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வேணால் கம்மியாக இழுத்து விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸ் மட்டும்தான் நான் கையில் கட் பண்ணேன். இதை ஆல்ரெடி இதில் போட்டுட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப வந்து பொறுமையாக பண்ணால் ரொம்ப நல்லா வரும். நான் வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் சமைக்கும் போது மட்டும் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். வீக்டேஸில் பண்ணும்போது ஒன்று முந்தின நாளே நான் கட் பண்ணி வச்சுருவேன். இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டாக என்ன முடியுதோ அதை தான் நான் பண்ணுவேன். வீடியோவுக்கு நான் எதுவும் தனியாலாம் நான் குக் பண்ணதே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் போர்டு மேலே, அதை விட இது ரொம்ப பொடியாக இருக்குது. ஸோ கேரட் வந்து நான் ஒரு 3 கேரட்டு, பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம்ஸ் பீன்ஸு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. கருவேப்பிலை தொக்கு சாதத்துக்கு நான் ஆல்ரெடி தொக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 20 ரூபாய் கருவேப்பிலை வாங்கி அதை உருவி நல்லா கழுவி ஒரு ஃபேன் காற்றுல நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்து தொகையல் மாதிரி தொக்கு மாதிரி, தொகையல் இல்லை தொக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெசிபி என்ன சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். இது வந்து என்னென்னா, இப்போது கேரட்டு பீன்ஸு ஆல்ரெடி வந்து பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை வந்து நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுவும் தான் தேவைப்படும் நேஷ்னல் பொரியல். இதில் கூட தேங்காய் போடுவாங்க, ஆனால் நான் தேங்காய் போடலை, வேண்டாம் இது மட்டும் போதும் அப்படின்ட்டு. கூட ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, நார்மலாக எப்பவும் போல் தாளிச்சிட்டு கூட வந்து பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் பருப்பு, ஊற வச்ச பருப்பு, அது பருப்பு வந்து நல்லா வேகணுன்ட்டு இல்லை, ஊறுறதுலே பாதி வெந்துடும்.
பாதி இதுவாகிடும். ஸோ மிச்சத்தை வந்து நம்ம நார்மலாக இதில் காயை வதங்கும் போது வதங்கினா போதும் அப்படின்ட்டு. இது வந்து இந்த மாதிரி காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இதில் வந்து என்னென்னா இது கூடவே நான் இதுலேயே கொஞ்சம் ரைஸும் போட்டு லைட்டாக இதுக்கு தேவையான ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டு கலரி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி அதுக்காக தான் இந்த பொரியலே நான் இன்றைக்கி செஞ்சது. சரி, அந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதில் நீங்கள் கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேர் தோரன்லாம் சொல்கிறாங்க. எனக்கு வந்து இது வந்து ஜஸ்ட்டு நேஷ்னல் பொரியல். கேரட்டு பீன்ஸு இருக்குது, கூட கோஸும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பொடி வச்சு ஒரு 4-5 வாட்டி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொடியாகனா நிறையா டைம் இழுக்கணும். இல்லைன்னா நார்மலாக இந்த ப்ரெஸ்ஸிங் சாப்பரை விட இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நான் அது வாங்கினேன். எனக்கு அது வந்து அந்தளவுக்கு சாப் பண்ண மாட்டேங்குது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே சாப் பண்ணி தருது. ரொம்ப நல்லா இருக்குது. மேலே அந்த இப்போது தொக்கா ஏதாச்சும் பண்ணுறோம், மஷ்ரூம் கிரேவி, அப்புறம் பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் நிறைய அந்த தொக்கு மாதிரி வேணும்னா இதில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்லா ஃபுல்லாக பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போது கேரட் முடிஞ்சு அடுத்து பீன்ஸ் தான். என்னடா இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக காமிக்கிறான்னு அதிங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால ரொம்ப லேட்டாக தான் எல்லாமே பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலான்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நாளையிலேருந்து நான் இந்த மாதிரி தான் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஈஸியான ரெசிபியாக இருந்தால் நான் ஷார்ட்ஸில் போட்டுடுறேன். இதுக்கப்புறம் ஊருக்கு போகிற வேலை கிடையாது. இதோட டிசம்பர் லீவில் தான் நினைக்கிறேன். தெரியல அதுக்குள்ளே என்ன பிளான் எது மாறுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பீன்ஸும் கட் பண்ணிவிட்டு பொரியல் செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். பீன்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஃப்ரை, அதாவது ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கேரட்டு எவ்வளோ கட் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணால் போதும். இது பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு நான் மிச்சத்தை எடுத்து வச்சுருவேன். இதில் வந்து என் பொண்ணு வந்து இதில் பீஸா கேட்டால் கொஞ்சம் ஹெல்த்தி பீஸாவாக ஏதாவது பண்ணி கொடுமான்ட்டு. ஸோ அதனால தான் அதை ஊற வச்சுருக்கேன். ஆனால் நான் அதோடய ரெசிபி என்னால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து இதுதான் சமையலே வந்து ரொம்ப சிம்பிளாக வெஜ்ஜுன்றதுனால என்ன பண்ணுறதுனே எனக்கு யோசித்து என்ன செய்கிறது மீன் இஞ்சி போனால் சாம்பார், குழம்பு, மோர் குழம்பு, ரசம், இந்த 4 தான் வெஜ்ஜில். வேறு என்ன இல்லைன்னா இந்த பிரியாணி டைப்பில், அதாவது சென்னா பிரியாணி, பன்னீர் பிரியாணி அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காம்பினேஷனாக பார்த்தா நல்லா இல்லை தான், ஆனால் எங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து கேஸ்ட் அயர்ன் தவா. நான் மதுரையிலேருந்து தான் எனக்கு வாங்கி கொடுத்து விட்டாங்க. ஸோ அதில் வந்து எண்ணெய் விட்டு தேவையான தாளிப்பெல்லாம் போட்டுக்கணும். கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம். நான் நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். இல்லை ஆக்சுவலி அது வந்து என்னென்னா காய் நிறையான்றதுனால இன்னொன்று நான் இதை தண்ணியில் வேக வைக்காமல் இந்த எண்ணெயிலேயே அந்த கேஸ்ட் அயர்ன் தவாவில் அந்த சூட்லேயே வேகணுன்ட்டு தான். மற்றபடி வந்து ஸ்பூன் வைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி பச்சை மிளகா, அடுத்து வந்து வெங்காயம், அப்புறம் வந்து கூட அந்த பருப்பு, ஊற வச்ச பருப்பு இருக்குது இல்லையா, அது. இதுக்கு வந்து நான் வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பெருசு ஒரு சின்னது தான். ஸோ காரம் கரெக்டாக. இன்னும் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பயங்கரமாக தெளிக்குது தண்ணி, எண்ணெய் வேறு. அப்புறம் இந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு, இந்த பருப்பும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு காயை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு இது பண்ணிக்கலாம். சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் நெக்ஸ்ட் டே மண்டே இல்லையா, அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக குட்டி குட்டி, ரொம்ப குட்டியாக இருக்க வெங்காயம்லாம் தோல் ஊற்றி வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து இஞ்சி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். ஏன் எல்லாம் டிஷ்யூவில் வச்சுருக்குன்னா அதில் தண்ணி விட்டால் கூட அந்த டிஷ்யூவில் போய் இழுத்துக்கும் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் பூண்டு மட்டும் உரித்து வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அதுதான் கழுவிட்டுருக்கேன். அண்டு ஆல்ரெடி வந்து காய் நாளைக்கு என்ன
அப்படின்றதெல்லாம் நான் இதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னென்ன ரெடி பண்ண போகிறேன் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அடுத்தடுத்த நாள் என்னென்னு லைக் ஒரு சார்ட் மாதிரி நான் ரெடி பண்ணிப்பேன். ஒரு 3 நாளுக்கு ரெடி பண்ணிப்பேன். ஃபுல் வீக் டே போட மாட்டேன். 3 நாள் அப்புறம் ஒரு 4 நாள், இல்லை ஒரு 4 நாள் அப்புறம் ஒரு 3 நாள், அந்த மாதிரி தான் பிரித்து. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி காய் அப்பப்போ வாங்கிக்கலான்ட்டு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி வாங்கிப்போம் வெஜிடபிளில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இது மலை பூண்டு கிடையாது, ஆனால் கொஞ்சம் பூண்டுதே கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டு. இது வீட்டில் அப்பா கொடுத்து விட்டாங்க வாங்கி. அங்கே செங்கல்பட்டில், இங்கே எனக்கு பெங்களூரில் இவ்வளோ பெருசெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் உரித்து வச்சுட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் உரிச்சிருக்கேன். ஆக்சுவலி அதுலேயுமே ஒரு சிலலாம் ரொம்ப கெட்டு போன மாதிரிலாம் இருந்தது. ஸோ இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் இதெல்லாம் வதங்கிருச்சு. நான் கேரட் பீன்ஸை போட்டுட்டு ஒரு கலரிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, அப்புறம் வந்து உப்பு போட்டு தண்ணி தெளித்து விட்டு தட்டு போட்டு மூடிட்டேன்னா அவ்வளோதான், அது சாதம் ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். காய் கட் பண்ணி வச்சுட்டா செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அதுலேயே ரைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு நீங்கள் அதிலே ரைஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. என்ன ஒன்று அதில் கோஸு போடுவோம் ஃப்ரைட் ரைஸ்னால், இதில் வந்து கோஸுக்கு பதிலாக நான் பருப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இல்லை நீங்கள் கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பக்கம் சாதமும் வடிச்சிட்டேன். ஸோ அதை ஆறின பிறகு கருவேப்பிலை தொக்கு போட்டு சாதம் ரெடி பண்ணிக்கலான்னுட்டு. கருவேப்பிலை தொக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு புளி குழம்பு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 டேஸ்க்கு நல்லெண்ணெயில் பண்ணுறதுனால கண்டிப்பாக கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் உரித்து அதை இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா அடுத்து ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேவைன்னு போது டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ 2 பேட்சாக வச்சுருப்பேன். ஒன்று வந்து ஃப்ரெஷ்லேயும் ஒன்று ஃப்ரீசர்லேயும். ஸோ ஒன்று காலியாகிற டைமில் இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நான் குக்கிங்காக வீடியோவும் எடுத்துகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சிடும். இது வந்து சண்டேன்றதுனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக வீடியோ பேசி உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லி போடுறேன் ஆக்சுவலாக. ஏன்னா மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். டீட்டெயில்டாக ரெசிபியோடு நான் அவ்வளோவா காமிக்க மாட்டேன். காய் கட் பண்ணுறதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்ட்டு இது போடுறேன், இதுதான் நான் இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிகிட்டே ஒரு சைட் பை சைட் நான் செஞ்சுருவேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு இது காய் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கலரி விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் பண்ணிட்டேன்னா சைட் பை சைடு அதுக்குள்ளே சாதமும் ஆறிடுச்சுன்னா கருவேப்பிலை தொக்கு போட்டு இது சாதம் பெரட்டிக்கலான்ட்டு நான் அதே பேன்லேயே ஆல்ரெடி காய் ரெடி பண்ண அதே பேனில் சாதம் கொஞ்சோண்டு போட்டு அந்த காயை நல்லா கலரி வச்சுட்டு திரும்ப இன்னும் அதே பேனே எடுத்து அதிலே நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை தொக்கு போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் போட்டு லைட்டாக அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலரி விட்டுட்டேன். அவ்வளோதான், கருவேப்பிலை சாதம் ரெடி. கேர்டு ஆல்ரெடி தனியாக இருக்குது. கேர்ட் ரைஸாக நான் பிசைஞ்சு வைக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். காய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே பேன்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதிலே பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் டைமும் அவ்வளோவா எடுக்கலை. ஸோ இது முடிஞ்சிட்ட பிறகு ரொம்ப பசி எனக்கு. அதனால ஒரு கப்பு காஃபி மட்டும் குடிக்கலான்னுட்டு காஃபி போட்டு குடித்தேன். இது அந்த கப் வந்து இந்த சந்தையில் வாங்கினதான், திருவான்மியூர் சந்தையில் வாங்கின காஃபி கப்பு. இதில் காஃபி குடித்தா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. அண்ட் இப்போ இது வந்து சாதம் போட்டு இது பண்ணிட்டேன். கருவேப்பிலை தொக்கு சாதமும் ரெடி, சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கேரட் பீன்ஸ் பொரியல், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி மெனு. கூட கேர்டு இருக்குது, சிப்ஸ் இருக்குது. இதை தான் நான் பண்ண லன்ச் இன்றைக்கி. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே நாளையிலேருந்து என்ன செய்ய போகிறேன்றதையும் ஒரு கிளம்ஸ் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஒரு 4 நாளைக்கு ரெடி பண்ணிப்பேன்.
வெனஸ்டே திரும்ப உட்காந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரெடி பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.